கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1543 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 1 அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் ஆகியோரை விசாரியுங்கள், ஆதரியுங்கள். இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் வாழ வேண்டும், நன்மை செய்து வாழ வேண்டும். அநேகர் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் தன்னுடைய போதனைகளிலே கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். நன்மை செய்கிறவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். எனவே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய படியுங்கள், நியாயமாய் நடக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவிகள் செய்ய வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த நாளின் செய்தியாக நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் இவர்களையெல்லாம் விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். இப்படி செய்வதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நன்மை செய் மகளே, நன்மை செய். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.